அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி எங்கள் வீட்டில் எறா பிரியாணி செய்ய போகிறோம். இதுக்கு வந்து நான் எறாவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு 1/2 கிலோ எறா வாங்கியிருக்கேன். இதில் வந்து மிளகாத்தூள், அதுக்கப்புறம் சால்ட்டு, தயிர், கொஞ்சோண்டு லெமனு, அப்புறம் வந்து புதினா இதெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிரியாணி வந்து எங்கள் ஹஸ்பண்ட் தான் செய்ய போகிறாரு. அதனால் வந்து நான் வந்து வீடியோ எடுக்கிறேன், அவர் தான் செய்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ். இது முதலே போட்டு இது மேலே பண்ணி ஊற வச்சுன்னா பிரியாணியில் வந்து அந்த எசன்ஸ்லாம் அந்த இதெல்லாம் இறங்கி சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நான் 1/2 கிலோ இது எறாவுக்கு 1/2 கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நான் வந்து ஒரு முறை கழுவி எடுத்துகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப கழுவ தேவையில்ல ஃப்ரெண்ட்ஸ், ஒரு முறை கழுவினா போதும், இல்லைன்னா 2 முறை கழுவலாம். இல்லைன்னா அந்த பிரியாணி வாசனை போயிடணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அந்த வாசனை பார்க்கக்கூடாது. அந்த பிரியாணி ரைஸ் தான் அதனுடைய பிரியாணிக்கு வாசனை. அதுவும் ஒரு ஒன் ஆஃப் த ரீசன் தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நல்லா நான் வந்து ஒரு முறை கழுவி கொண்டு வந்து வச்சிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தண்ணி ஊற்றிட்டு ஒரு முறை கழுவிட்டு தண்ணி ஊற்றிட்டு அப்படியே கொண்டு வந்து வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை தனியாக நம்ம எடுத்து வச்சிடலாம். அடுத்தது நம்ம பிரியாணிக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்ன எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு, பூண்டு 50 கிராம், அதுக்கப்புறம் வந்து 75 கிராம் வந்து இஞ்சி, அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் ஒரு 3, அதுக்கப்புறம் தக்காளி 3, 4 வந்து பச்சை மிளகா, அப்புறம் ஒரு லெமன், கொஞ்சம் புதினா எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்ம முக்கியமான தேவையான பொருட்கள். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இஞ்சி பூண்டையும் வந்து நம்ம அரைச்சிட போகிறோம். ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைக்க தேவையில்ல ஃப்ரெண்ட்ஸ். ஓரளவுக்கு திப்பியாக நம்ம அரைச்சா போதும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த அளவுக்கு செஞ்சு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டா போதும். இப்போ நம்ம இஞ்சி பூண்டை நம்ம அரைச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு அடுத்தது நம்ம என்ன செய்யலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இஞ்சி பூண்டு அரைச்சாச்சு. அப்புறம் நம்ம தக்காளி ஒரு 3 தக்காளி எடுத்து வச்சுருந்தோம்ல ஃப்ரெண்ட்ஸ். அந்த 3 தக்காளி கூட நம்ம என்ன பண்ணலாம், நல்லா அரைச்சி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அரைச்சி வச்சு போட்டால் அது ஒரு டேஸ்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா தக்காளி முழுசாக இருக்கும், நம்ம தூக்கி போட்டுருவோம். தக்காளியில் நிறைய சத்துக்கள் இருக்குது இல்லையா, அப்போ தக்காளி நம்ம அரைச்சியும் நம்ம வச்சுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பாருங்கள், எண்ணெய் வந்து ஒரு 3/4 டம்ளர் எடுத்து வச்சுட்டு கொஞ்சோண்டு அதில் நெய் ஊற்றிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் இவ்வளோ எண்ணெய்ன்னு கேட்டேன்னா, நம்ம வந்து இறால் வந்து அவ்வளோ கொழுப்பு கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இதே மட்டன் சிக்கனில் இருக்கிற அளவுக்கு வந்து மட்டனில் அதிகமான கொழுப்பு இருக்கும், ஆனால் இறால கொழுப்பு இல்லை. அதனால் நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஆயிலில் நம்ம விட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் நெய் கூட நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா காயுது. நம்ம வந்து நிறையா, அதாவது 3/4 டம்ளர் நாங்கள் ஆயில் எடுத்துருக்குறோம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், பட்டை, லவங்கம், ஏலக்காய், அதுக்கப்புறம் வந்து இந்த மொக்குன்னு சொல்கிறோம் அது, அதுக்கப்புறம் வந்து பிரிஞ்சி இலை, ஏலக்காய், இதெல்லாம் நம்ம போட்டுட்டு எண்ணெயிலே போட்டு நம்ம வதக்கிடணும். பட்டெல்லாம் போட்டிருக்கோம்ல ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அது கூடவே ஒரு 4 பச்சை மிளகாவை போட்டு நம்ம என்ன பண்ணணும், வதக்கிடணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஆனியன் சேர்க்க போகிறோம். ஆனியன் வந்து எப்படின்னு கேட்டோன்னா, நம்ம நல்லா பிரியாணி டேஸ்ட் கொடுக்கணும்னு சொன்னால் அதுக்கு மெயினாக நம்ம என்ன பண்ணணும், ஆனியனை வந்து நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஈரம் இப்போ தண்ணி போகிற வரைக்கும் நம்ம வதக்கணும். இப்போ வந்து இந்த ஆனியன் வந்து நம்ம நல்லா இன்னும் நல்லா சீக்கிரமாக வதக்கணும்னா கொஞ்சம் லைட்டாக சால்ட்டு, இல்லைன்னா கல்லுப்பு, தூள் உப்பு, கல்லுப்பு ஏதாவது ஒன்று போட்டு நம்ம வதக்கணும்னா சீக்கிரமாக ஆனியன் வந்து நம்மளுக்கு ப்ரௌனிஷாக கோல்டன் ப்ரௌன் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா, எண்ணெயே பிரிஞ்சு வருது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டோன்னா ஆனியனை நம்ம வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி வதக்குறாரு பார்த்தீங்களா ஆனியனை, அப்படி எண்ணெயே தனியாக வருது பாருங்கள். அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணோம், அப்படியே எடுத்த கையில் நொறுங்கணும் ஆனியன். சில பேர் அந்த அளவுக்கு கூட பண்ணுவாங்க. அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது ஆட் பண்ண போகிறோம். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட நம்ம நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு கேட்டால் இஞ்சி பூண்டு இந்த ஒரு மாதிரி பச்சை ஸ்மெல் வரும், பிரியாணி டேஸ்ட் இருக்காது. அதனால வந்து என்ன பண்ணணும்னா இஞ்சி பூண்டையும் நம்ம நல்லா வதக்கணும். அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும், பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி போட்டோம்னா அது சரியாக போயிடும். நம்ம என்ன பண்ணோம், நல்லா வந்து ஓரளவுக்கு மீடியமான ஃப்ளேமில் வச்சு நம்ம நல்லா என்ன பண்ணணும், இஞ்சியும் பூண்டையும் நல்லா வதக்கணும். அது கூட கொஞ்சம் வந்து நம்மளுக்கு எண்ணெய் விடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம அந்த எந்த அளவுக்கு வதக்குறோமோ அதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டாக தெரியும். அதுக்கப்புறம் நம்ம தக்காளி போடணும். தக்காளி நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தக்காளியை போட்டு நம்ம என்ன பண்ணணும், நல்லா வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தக்காளி அரைச்சி போட நல்லது ஃப்ரெண்ட்ஸ். முழுசாக அப்படி சின்ன கட் பண்ணி போட்டேன்னு சொன்னால் குழந்தைங்க எடுத்து கீழே போட்டுருவாங்க. நம்ம என்ன பண்ணலாம், நம்ம தக்காளி அரைச்சி சேர்த்துனா அது ஒரு டேஸ்ட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நல்லா தக்காளியை என்ன பண்ணியாச்சு, வதக்கியாச்சு. இப்போ பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வருது பார்த்தீங்களா, தக்காளியிலேருந்து இந்த கிரேவிலேருந்து பிரிஞ்சு வருது. இப்போ ஒன்று அது மாதிரி பிரிஞ்சு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் கரம் மசாலா அவங்க எல்லாத்துலேயும் கொஞ்சம் சேர்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ், அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் வெறும் மிளகாத்தூள் இருக்குது இல்லைங்களா, அந்த வெறும் மிளகாத்தூள் நம்ம போடணும்.
ஆல்ரெடி நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். அதனால நம்ம இது கொஞ்சமாக போட்டால் போதும். ஏன்னா வந்து குழந்தைங்க இருக்கிற வீட்டில் காரம் வந்து குழந்தைங்க சாப்பிடாது. ஏற்கனவே சம்மர் சீசன் வேற, அப்போ குழந்தைங்களுக்கு இன்னும் வந்து அது வயிற்று எரிச்சல் மாதிரி இருக்கும், வயிறு எரியிற மாதிரி இருக்கும். அதனால வந்து நம்ம கம்மியாக போட்டு செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்க, அடுத்தது நம்ம என்ன ஆட் பண்ண போறோம்னா உப்பு வந்து உங்கள் திட்டமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். அதான் ரொம்ப அதிகமாக போடாதீங்க, திட்டமாக போடுங்க. அந்த 1/2 கிலோ அரிசிக்கு 1/2 கிலோ இறாக்கு தகுந்த மாதிரி. ஏன்னா நம்ம உப்பு பத்தாட்டா கூட போட்டுக்கலாம், ஆனால் நம்ம பார்த்து போடணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், எறா நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா, தயிர், லெமன், புதினா இதெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா, உப்புலாம் போட்டுட்டு அதை இப்போ நம்ம கொட்டிட்டு அதையும் நல்லா நம்ம வதக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்ன பண்ணோம், அதில் கொஞ்சம் புதினா தழையும் போட்டுடணும். போட்டுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்ற போகிறோம். ஏன்னு கேட்டேன்னா, நம்ம எடுத்த உடனே டைரெக்டாக தண்ணி ஊற்றிட்டேன்னா நம்மளுக்கு பிரியாணிக்கு அப்போ வந்து இது அப்படியே தனித்தனி நிற்கும், அப்படியே வந்து ஒரு கலர்ஃபுல்லாகவே இருக்காது. கொஞ்சம் எசன்ஸ் வந்து அது ஊறணும் அந்த இறால. அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஒரு 1/2 டம்ளர் வந்து நம்ம தண்ணி ஊற்றுறதுக்கு காரணமே அதுதான். இப்போ நம்ம என்ன பண்ணால், எடுத்து வச்சுக்கிற அரிசி வந்து நான் ஒரு கிண்ணம் அரிசி எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து நான் 1.5 கிண்ணம் வந்து நான் என்ன பண்ணுறேன், தண்ணி ஊற்ற போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இப்போ கொஞ்சம் கிரேவியாக இருக்குதுன்னு நம்ம அரிசி வர ஊற வச்சுட்டோம். அதனால் நமக்கு 1க்கு 2 வேணாம், 1.5 வச்சா போதும். நம்ம அரிசி ஊற வைக்காமல் இருந்தால் தான் 2 வைக்கணும். ஊற வச்சதுனால சீக்கிரமாக வெந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் அரிசி. இப்போ நல்லா க்ளீன் பண்ணி அதை நம்ம மூடி வச்சு இப்போ நம்ம என்ன பண்ணணும், அரிசி போடணும். நல்லா கொதித்த பிறகு, கிரேவி கொதித்த பிறகு நம்ம என்ன பண்ணணும், அரிசி போட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும், லைட்டாக கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த வானலுக்கு வந்து ஒரு மூடி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அதை போட்டு மூடிக்கலாம். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சில பேர் வந்து தோசைக்கல் நல்லா சூடு பண்ணி வச்சு அது தட்டு வச்சு அது மேலே வச்சு வைப்பாங்க. ஆனால் வந்து நாங்கள் எப்படி டைரெக்டாக நல்லா டைட்டாக போட்டு அதை மூடிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், இப்போ அதை வந்து லைட்டாக கிளறி விடுறாரு. ஏன்னா நம்ம மெதுவாக பண்ணணும். ஏன்னா பார்க்கவே நம்மளுக்கு வந்து பிரியாணி ரைஸ் வந்து நீட்டாக கலர்ஃபுல்லாக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணுறது. இப்போ என்ன பண்ண, நம்ம எடுத்த உடனே தம் போட்டக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இந்த அரிசியும் இந்த தண்ணியும் ஒரே மட்டமாகணும், ஒரே லெவலில் ஆன பிறகு மூடி நம்ம வந்து பண்ணணும். நம்ம எடுத்தோடனே மூடிட்டா அது நல்லா இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். அதனால நம்ம என்ன பண்ணணும், இப்போ பாருங்க தண்ணி இது நிறைய இருக்குது. இப்போ வந்து ஒரு லெவல் ஆகட்டும் பாருங்க, நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சா, இன்னும் கொஞ்சம் கொதிக்கிட்டு கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் சுருங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்க, ஓரளவுக்கு நம்மளுக்கு அரிசியும் அந்த தண்ணியும் லெவலான பிறகு இப்போ நம்ம மூடி போட்டு மூடிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாங்கள் வந்து அந்த வானலுடைய மூடி இருக்குது, அதுவும் டைட்டாக தான் இருக்கும், அதை போட்டு நாங்கள் மூடிடுறோம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வெந்துருச்சு பார்த்தீங்களா. இப்போ எவ்வளோ அழகாக திருப்பி போட்டேன்னா ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக நல்லா திருப்பி போட்டேன்னா சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கவே ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஒரு அரிசி கூட உடையில பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும், பிரியாணி வந்து செய்யும்போது நல்லா கரெக்டாக செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். லைட்டாக நம்மளுக்கு வந்து இது ட்ரையாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வேணால் கொஞ்சம் அதில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், கொஞ்சம் நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெய் ஆட் பண்ணிட்டா கூட நம்மளுக்கு என்ன ஆகும்னு கேட்டால் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.